ஐயையோ! அண்ணன் எப்ப வருவார்ன்னு தெரியலையே! அண்ணன வச்சு எவ்வளவு ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். புதுசா வேற வந்திருக்காரு. பயங்கர ஏய்! பொ அ அ ஏய், ஏய், என்னடா? அண்ணே, 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 அண்ணே. ஏண்ணே எதுக்குண்ணே கோவப்படுறீங்க? ஏன்டா என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டலடா? ஏண்ணே இப்ப உங்க நிம்மதிய பார்த்துக்கிறது மட்டும் தானே என் வேலை. உங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல்? ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? நீங்க சும்மாவே இருக்க நீங்க நீங்க இருக்கறானே எனக்கு பிரச்சனை. அண்ணே, எல்லாம் உங்களுக்காகத்தானே பண்றது. என்ன பண்றீங்க? அதான் பண்ணிட்டீங்க. நல்லா பண்றீல, சிறப்பா பண்றீல. அப்புறம் ஏன் சிறப்பா பண்ணதுக்கு எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க அப்ப ஏண்டா, தேவையில்லாம? உள்ளதே அவன் கை கால்ல விழுந்து நான் இந்த போஸ்டிங் வந்திருக்கேன். சரி. நிம்மதியா ஒரு 4 நாள் கூட இருக்க மாட்டாடா? ஏன் இப்ப உங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல்னு நல்லா கேக்குறேன். 2 நாள் தூங்குனேன். 3 நாள் தூக்கம் கலந்து வச்சு. ஐயா இப்ப ஏன் வயிறு வலி வந்த மாதிரி இப்படி கதறிட்டு இருக்கீங்க? ஏன்டா படுத்துறீங்க நீ? நைட் வேற ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? அண்ணே, என்னது? இல்லண்ணே, இப்ப ஏன் தேவையில்லாம அவன் ஏன்டா பேச வச்சிய? யார பேச வச்சது? அவன் ஏன்டா பேச வச்சிய? அட அவன்னா எவன்? எவ்வளவு பேர் பேச ஓ நம்ம கராத்தே. அவன என்ன பேச வச்சியாங்க? அவரு நீங்க தானே அவர் பேச சொன்னீங்கன்னு அவர் தான் சொன்னாப்புல. நான் சொல்லணும் அந்த வார்த்தையெல்லாம். எனக்கு என்னங்க தெரியும்? நீங்க என்கிட்ட அதெல்லாம் சொல்லி இருக்கணும்ல. நீங்க தான் பேச சொன்னீங்க. நான் பேசி முடிக்கிற வரைக்கும், அதாவது நீங்க அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் வேற யாரும் அவர் பக்கத்துல நெருங்க கூடாதுன்னு வேற கண்டிஷன் சொல்லி விட்டீங்களாம்ல. அப்ப நான் சொன்னேனா? அப்ப நீங்க சொன்னதாங்க அவர் சொன்னாரு. நான் எப்படி அந்த வார்த்தை சொல்லுவேன்? ஐயா நீங்க தாங்க சொல்லிருக்க. அதனால தாங்க நான் பேசாம வந்துட்டேன். நீங்க கூட நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அண்ணன் பேசுறப்ப. அவன் வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான். சரியா? இப்ப நான் கை கால்ல விழுந்து என்னத்த பண்றதுன்னு தெரியல. அதை விடுங்க. இப்போ அவர் பேசுனதுல உங்களுக்கு வந்து சம்பந்தம் எல்லாம் கிடையாது. சம்மதம் கிடையாது. எனக்கு ஒரு சம்மந்தம் இல்ல. அப்ப அது மேடையிலே சொல்லு. ஒரு கண்ணை காட்டியிருந்தா அப்பயே ஆளை இறக்கி இருப்பல்ல. அது வந்து வேற. எனக்கு நல்ல வாழ்க்கை. இப்ப நீங்க என்ன பண்ணணும்ன்றீங்க? ஏய், இனிமே நான் இருக்கிற மேடையில இல்ல நான் இருக்கிற வரையும் இனி அந்த எந்த மேடையிலயும் அவன் பேசக்கூடாது. ஓ நீங்க இருக்கிற வரைக்கும்? ஆமா, உயிரோட இருக்கிற வரைக்கும். ஏய் இல்லனே, நான் இந்த பதவியில இருக்கிற வரையும். பதவியில இருக்கிற வரைக்கும். சரி விடுங்க. இப்ப அவன்ட 4 வருஷமா அவனை போட்டு படாப்படுறீங்க. இனி ஒரு 4 நாளில படாப்படுற ஆரம்பிச்சலடா. அண்ணே நீங்க எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஆள் தானே. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கால்ல வேற போய் விழுகணும். ஓஹோ, என்ன அங்கதான் புரியல. அங்கதான் போன வாழ்த்தெல்லாம் சொன்னாப்லையா உங்களுக்கு? வாழ்த்தான் சொன்னாரு. என்னெல்லாம் பண்ணி வச்சிருந்தாரு. ஆமா, கடைசில அவர் கால்ல போய் விழுகிற மாதிரி போச்சு. அண்ணே நீங்க போய் விழுந்தா உங்களுக்கு நல்லாவா இருக்கும்? நீங்க பேசாம இருங்கண்ணே. நம்ம என்ன பண்றோம், இன்னொரு மேடையை போட்டு இதே மாதிரியே உங்களை தூக்கி, அப்ப எப்படி எதிர்க்கட்சி ஆகுறது? உள்ள மேடையா 10வது இன்னொரு மேடையா? போடா போடா. அண்ணே ரொம்ப டென்ஷனா இருக்காரு. நம்ம கால்ல விழுகணும். விடுங்க. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போறேன். எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? கடைசியில இப்படி புலம்ப விட்டுட்டீங்களாடா அவரை. மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பி அண்ணே, நயினார் அண்ணே, உங்களுக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்லை. அவுட்டோர்ல எல்லாம் கிடையாது. அத்தனை பேரும் உங்களை சுத்தி தான் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க போதும் உங்களை சுத்தமா ஒழிச்சு கட்டுது. அதாவது இங்க நம்ம சைட்ல வந்து பிடிஆர்னு ஒருத்தர் இருப்பார். அவரு பயங்கரமா பாயிண்டா பிடிச்சி பேசுவார். அவர் பாயிண்ட பிடிச்சி பேசினா அத்தனை பேரும் வந்து உட்கார்ந்துருவாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காருவாங்கல்ல வரிசையா, அந்த மாதிரி உட்கார்ந்துருவாங்க. சரண்டர் ஆயிடுவாங்கன்னு வைங்க. ஆனா இங்க ஒரு மனுஷன் பாயிண்ட பிடிச்சி பேசுறாரா இல்ல ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு பேசுறா? நான் சொல்லலப்பா, அங்க இருக்கிற மேடையில இருக்கிறவங்களுக்கே டவுட் வருது. டேய், ஆளை கூப்பிட்டு வச்சு இந்த போத டெஸ்ட் ஏதாவது பண்ணுங்கடா. ஏதாவது போட்டுக்கிட்டு வந்திருக்காப்லையே, அன்கண்ட்ரோலபுளா போயிட்டு இருக்குடா. அவர் வேற யாரும் இல்லை, கேடிஆர், நம்ம கராத்தே தியாகராஜன் அவர்கள். அவரைத்தான் வந்து இப்ப அத்தனை பேரும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டயலாக் அண்ணனுக்கு நல்லா செட் ஆகும். இந்த மதுரை படத்துல பசுபதி சொல்லுவாப்புல, ரொம்ப கெட்டவன் இந்த கேட்டியார் அப்படிம்பாரு. அதே மாதிரியே மேடையில அவ்வளவு பேருக்கு முன்னாடி நியாயமா அண்ணனை அவர் புகழ்ந்து தான் பேசினாப்புல. பிரச்சனையே அங்கேதான் இருக்குது. ஆனா புகழ்ந்து பேசினாலும் இவன் நீ பேசுறது வேணா புகழ்ந்து பேசுற மாதிரி இருக்கு. ஆனா இவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யாரோ என்னைய தூக்கி போட்டு மிதிக்க போற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னு தெரியல. ஏன்னா மேடையில அவர் பேசின பேச்சு அப்படி. அதாவது கிட்டத்தட்ட எப்படி பேசினாருன்னா, ஸ்டாலின், சிஎம் ஸ்டாலின் கண்ணுல சாவு பயம் தெரியுது. எங்க நயினார் அண்ணனை பார்த்து, 4 கோடி நயினாரை பார்த்து நடுங்கி போய் கிடக்கிறாரு தமிழ்நாட்டோட சிஎம். அவரோட நாட்களை அவர் எண்ணிக்கிட்டு இருக்காரு. அதிகாரத்துக்கு இதுக்கு மேல அவரால் வரவே முடியாது. ஏன்னா எங்க அண்ணன் நயினார் அண்ணன் 4 கோடி அண்ணாமலைக்கு சமம். 4 கோடி அண்ணாமலைக்கு சமமான ஒரு ஆள். அப்பேற்பட்ட ஒரு ஆளை திருதிருப்புன்னு அவருக்கு எதிர்த்தாப்புல கொண்டாந்து விட்டோன்னு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போனை போட்டு
ஆளை தேடி பிடிச்சி அறிவிச்சது தான் போதும். நயினார் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு நடுங்கி போய் ஆளை தேடி கண்டுபிடிச்சி உடனே ஃபோனை போட்டு அவர்கிட்ட முதல்ல வாழ்த்து சொன்னது இவர் தான், ஸ்டாலின் தான். எதுக்காக சொன்னாப்புலன்னா, சாமி சாமி என்னைய ஒன்றும் பண்ணிடாதீங்க சாமி, அங்கே உங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அதுபடியே பார்த்து பண்ணிக்கலாங்க சாமி, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரியே ஐயா ஸ்டாலின் நயினார் அண்ணங்கிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அவர் குடும்பத்தை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நாங்க செஞ்சதெல்லாம் வந்து தப்பு தான், என் பிள்ளைய தூக்கி ஜெயிலில் போட்டாதீங்க, நீங்க வந்தோன்னே நான் ஆட்சியிலேருந்து இறங்கிட்டு நேரடியா உங்களை வந்து திமுகவுக்கு தலைவராக்கிட்டு இல்லைன்னா திமுகவை தமிழ்நாடு பாஜகவோட இணைச்சிருக்கணும், நான் பண்ணாதது என் தப்பு தான், அதுக்காக நீங்க இப்போ என்னைய வேற எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபோனை போட்டு பயங்கரமா ஐயா ஸ்டாலின் நயினார் அண்ணங்கிட்ட கெஞ்சினாரா. இதை கராத்தே தியாகராஜன் அண்ணன் சொல்லியிருக்காரு மேடையில், ஓப்பன் மேடையில். நயினார் அண்ணன் தலையில அடிச்சுக்கிறாரு. ஏன்டா இதை கொண்டாந்து ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க, உங்களுக்குலாம் மேடையில் இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்க தெரியுமா, பேசிட்டு இவர் போயிடுவாரு, ஆனா சட்டசபையில் அங்கே உட்காந்து பார்க்கணுமே ஐயா ஸ்டாலின். அவர் லைட்டா ஒரு பார்வை, நீங்க மேடையில் பேசுனதெல்லாம் நான் கேட்டேன், நான் ஃபோனில் பேசுனதாகவும் சில விஷயங்கள் கேட்டேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் கேட்குறான்னு வச்சுக்கோ. சிம்பிளாக கேட்குறாரு. நயினாரனோட தர்ம சங்கடமான நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பார். நயினார் அண்ணன் இது வரைக்கும் அவர் பாசகல இருந்தாலுமே எல்லா கட்சியிலையும் இணக்கமா போகக்கூடிய ஒரு ஆள். இப்போ நயினார் அண்ணன் வந்து திருநெல்வேலியில் இப்போ ஒரு திமுக ஒரு இது வந்து அந்த இந்த திட்டங்கள் கொடுக்குற ஒரு கூட்டம் அங்கே வச்சுக்கிட்டே 2023 இங்கே வெள்ளம் வந்துச்சு இல்லையா, திருநெல்வேலியில் பயங்கரமான வெள்ளம், சேதாரம், 4 மாவட்டம் பயங்கரமான சேதாரம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நமக்கு பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க, கிழிச்சு அறிஞ்சாப்புல. அப்படி எறிகிறப்ப நயினார் அண்ணன் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார். நயினார் அண்ணன் கிட்ட நயினார் கோவிச்சுக்க கூடாது, இத ஐயா ஸ்டாலின் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா அவர் அங்கனுக்குள்ள உட்கார்ந்து இருக்கனால மக்களுக்கு நீங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லதும் பண்றதுக்கு தயாரா இல்ல, அதனால எனக்கு வேற வழி தெரியல. இந்த படங்கள்ல அவங்க அப்பா அந்த ரமணா படம் பார்த்துருக்கீங்களா, ரமணா படம் பார்க்குறப்போ அங்க அவர் கேப்டனோட ஒரு டீம் இருக்கும், அந்த டீம்ல ஒரு ஆளை தூக்கிடுவாங்க, அந்த ஒரு பையனோட அப்பாவை. அப்போ வந்து கேப்டன் சொல்லுவார், உங்க அப்பன் கெட்டவன், லஞ்சம் வாங்கியிருக்கான், இது எல்லாத்துலேயுமே முதல்ல இருக்கிறது, அதான் ஊழல் பண்ணி ஊருக்கு கெடுதல் பண்ணி அடிச்சு ஓரவஞ்சனை பண்ணி சம்பாதிச்சு வச்ச காசு, நான் என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்றப்ப அந்த பையன் சொல்லிட்டு போவான், வலிக்காம கொள்ளுங்க சார் அப்படின்பா. அந்த மாதிரி தான் இதுவும். நயினார் அண்ணன் கண்ணாலே கேட்டிருப்பார், கொஞ்சம் பார்த்து பக்குவமா அடிங்க, ஒரே அடியா அடிக்காதீங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி தான் பண்றாங்க. இது நயினார் அண்ணனுக்கு சட்டசபையில வாழ்த்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டு போயிருக்கலாம், ஒரு அறிக்கையை போட்டு போயிருக்கலாம், ஆனா சட்டசபையில வச்சு சொல்றாரு. அதே மாதிரி நயினார் அண்ணன் பேசுறப்போ, சட்டசபையில பேசுறப்போ அன்போடு, இது அவர் சொன்னது, அன்போடு. அதே மாதிரியே நயினார் எவ்வளவு அன்போட எல்லாத்தையும் சொல்றாரோ, நயினார் சொல்றதையும் எல்லாத்தையும் நாங்க அன்போட கேட்டு பரிசீலிப்போம். இது ஒரு நல்ல அரசியல். வெளியில வந்து என்ன வேணாலும் பேசலாம், அது திமுக நாடகம் ஆடுது, திமுக பிரச்சனை பண்ணுது, திமுக கிட்ட நிறைய குறை இருக்கு, ஓகே, அதெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட அரசியல், ஒரு கட்சி ரீதியா. ஆனா அவங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வாய் இருக்குன்றதுனால என்ன வேணாலும் பேசலாம். அண்ணன் எந்த இந்திரா காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சது அண்ணனோட பயணம், எங்கெங்கெல்லாம் போயிட்டு கடைசியில சிக்கி மேயரா இருந்து மாட்டி ஊழல் பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு டெல்லியில விழுந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து பாஜகல போய் சேர்ந்து இன்னைக்கு அண்ணன் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காரு. யாரு இப்ப எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, அவர் நேரடியா நயினார் அண்ணன் கிட்ட இதை போனை போட்டு பேசுறாரா,
இல்ல உங்ககிட்ட கால் பண்ணி நீங்க கான்ஃபரன்ஸ் கால் எதுவும் போட்டு அவங்க 2 பேருக்கும் கொடுத்து பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? எந்த வகையில உங்களுக்கு அங்க இதெல்லாம் வந்து மேடையில ஆக்சுவலி வந்து இல்ல. நயினாரன்னு பார்த்து நடந்துக்கணும். இப்படிலாம் பேசாதீங்க ராசா. இப்படி பேசுனீங்கன்னா, அதுக்கப்புறம் புரட்டி அதாவது நீனா வந்து நடக்குது எப்பயோ நடந்தத இல்ல நடக்காதது நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனா இப்ப எனக்கு இப்படி சொன்னாரு ஏன் உதயநிதி ஸ்டாலினை வந்து விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மோடி இருக்காருல்ல மோடி அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஐயா மோடி கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து நயினாரன் கிட்ட என்ன வேணாலும் பேசினாருன்றது கேள்வி. ஒருத்தரால தூக்கம் இல்லாம இந்த வயசை தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்குது ஒருத்தர். நெஞ்ச பிடிச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு முழு காரணம் ஐயா ஸ்டாலின் ஐயா செய்கிற சம்பவம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்துச்சுன்னா இல்லை இப்போ ஏற்கனவே ஃபைல்ஸுன்னு தூக்கி பின்னாடி ஃபைல்ஸு தான் வந்து மிச்சம் அண்ணாமலை அண்ணனுக்கு. மற்றபடி வேற எது என்ன தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சாங்க அப்படின்றத மட்டும் இது கொடுத்தாங்க. ஆதாரங்கள் கொடுத்தனால இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களை அதை நீங்க தான் சொல்றீங்கல்ல செய்யறாங்கன்ட்டு அது செஞ்சது இதாப்பா செஞ்சிருக்காங்க. அப்படி வச்சா மோடி கவர்மெண்ட் வெயிட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மேல இருக்கு கவர்மெண்ட். ஐயா எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லாம தூக்கி கொண்டு போயிட்டு 12-15 மாசம் உள்ள வச்சிருக்காங்க. அவங்க சிஎம்னு பாக்குறது இல்ல, ஒரு ஸ்டேட் மினிஸ்டர்னு பாக்குறது இல்ல, யாரையுமே கவனிக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறப்ப விட்டுட்டா போவாங்க நீங்க கொண்டு போய் கொடுத்த ஆதாரம்? அது வெறும் பழைய பேப்பர் கடைக்கு போக வேண்டிய நியூஸ் பேப்பர்லாம் கொண்டு போயிட்டு இடைக்கு போறதுக்கு பதிலாக ஆளுநர் மாளிகையில கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்காங்க போல. எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயமா அண்ணனுக்கே படும், நயினார் அண்ணனுக்கே படும். இப்படிலாம் பண்ணாதீங்க, நமக்கு அசிங்கமா இருக்கு. பொய் சொல்லலாம், ஒரு மனுஷன் ஓரளவு சொல்லலாம், ஏக்கர் கணக்குல எல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி நிறைய இந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ள அண்ணனோட நிம்மதியே கெடுத்துடாதீங்க. அவரை பிடிக்கலன்னா நேரா போயிட்டு உன்னை எனக்கு பிடிக்கல ரூமை சாத்திக்கிட்டு என்ன வேணாலும் உங்களுக்குள்ள பர்சனலாக அடிச்சுங்க. ஆனால் பப்ளிக்கில் வச்சு இந்த மாதிரி கோர்த்துட்டு அவரை கேவலப்படுத்திக்காதீங்க. அதுதான் வேற. ஊருக்குள்ள ஒரு மரியாதையோடு இருக்கிற மனுஷன் நிறையா அதாவது எதிர்கட்சியாகவே இருந்தாலும் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்போட பழகிற ஒரு மனுஷன், மரியாதையோட பழகிற ஒரு மனுஷன். அவரை கௌரவத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லி கடைசியில் காவாய்க்குள்ள தள்ளி விட்டுறாதீங்க. நன்றி.